இதில் இப்போ கோரிக்கை மனுக்கள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றது குறித்து தான் முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கிறார். அதில் முதலமைச்சர் சொன்ன பதில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயம். எந்த செய்தியும் பார்க்காமல் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்றது. அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட்டது நகர்ப்புற உள்ளாட்சியில். இப்போ 3வது கட்டம் நடந்துகிட்டு இருக்கு. முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தில் 8.74 லட்சம் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதையுமே கேட்காம அதை தான் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்கிறார். எந்த பதிலையுமே காதில் வாங்காமல் காதுகள் இரண்டையும் மூடிக்கொண்டு கண்கள் இரண்டையும் இருக்க கயிற்றால் கட்டி கொண்டு வாயை மட்டும் வைத்துக்கொண்டு கத்திக்கொண்டே இருக்கக்கூடிய வேலையை எடப்பாடி செய்கிறார் அப்படின்றது. ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சி தலைவர் என்ன விஷயத்தை பேசணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். நாம் எதை கேட்குறோம் அதை கேட்டோம் அப்படின்னா எதிரில் இருப்பவர்கள் நிலை தடுமாறி நாம் கேட்ட கேள்விக்கு அவர்கள் திட்டத்தை செயல்படுத்தியே காட்ட வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும். எடப்பாடி இத்தனை ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு முறையாவது அப்படி நடந்திருக்கிறாரா? எல்லாமே ஃபேக்ட்டுக்கு மாறான, உண்மைக்கு மாறான அல்லது பாஜக தரப்பு வழங்கக்கூடிய போலி செய்திகளின் அடிப்படையிலான விஷயங்களை மட்டும்தான் எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்து பேசியிருக்கிறார். இப்பவும் அவர் அதே தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதில் முதலமைச்சருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கக்கூடிய இந்த அறிக்கை யுத்தத்தையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களே அறிக்கை விட வைப்பதற்கு முதலமைச்சர் அவரை ப்ரோவோக் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க பதில் சொல்லுங்க, நான் கேட்குறேன், இப்போ கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை முதலமைச்சர் சண்டைக்கு கூப்பிட வேண்டியதாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி. அது ஏன் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு ரிலக்டண்ட்டாக இருக்கிறார் அப்படின்றது. உதாரணத்திற்கு இந்த டீலிமிட்டேஷன் ப்ராப்ளம் அடுத்து நடக்க போகிற காஸ்ட் சென்சஸ், இந்த ரெண்டுலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் பாஜக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்றத ஏற்கனவே எச்சரிக்கையாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமல்ல 8 மாநிலத்தின் முதலமைச்சர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு பல்வேறு பேர் பேசி இருக்கிறாங்க, அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. அடுத்த கூட்டம் இதில் ஹைதராபாத்தில் நடக்க போகுது அப்படின்ற வரைக்கும் அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி போய்கிட்டு இருக்குது. எடப்பாடி இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. போன மாதம் ஆர்டர் வருது, போன வாரம் அந்த ஆர்டர் வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் அந்த ஆர்டர் வர்ற அன்னைக்கு 7 மணிக்கு ஆர்டர் வருகிறது. அன்னைக்கு நான் இதே டிபேட்டில் தான் இருந்தேன், கீழே லைவில் போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன். முதலமைச்சர் அன்றைக்கு இரவே அதுக்கு மறுப்பு அறிக்கை ஒன்றை கொடுக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிடுறாரு. நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி வைத்து கொண்டு மௌனமாக இருக்க போறீங்களா? தமிழ்நாட்டை அடகு வைக்க போறீங்களான்னு எடப்பாடி அன்னைக்கு நைட் ரிப்ளை பண்ணியிருக்க வேண்டாம், மறுநாளாவது ரிப்ளை பண்ணியிருக்கணும். மாறாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா 2 நாள் கழிச்சு முதல் குரலாக என்னுடைய குரல் தான் ஒலிக்கும் அப்படின்னு. எது 3வது நாள் அதாவது கேத வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நான் கருமாதிக்கு வர்றேன்னு சொன்ன கதையாக எடப்பாடி பழனிசாமி பிஹேவ் பண்ணுறது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் மரபில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு போராடி கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை முதலமைச்சரே உருவாக்கி தருவதற்கான வேலையை செய்தால் மட்டும்தான் அவர் வருவார் அப்படின்ற மாதிரி தான் சீன் கிரியேட் ஆகிட்டு கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இப்போ பேசியிருக்கக்கூடியதில் இப்போ கூட்டணி கட்சி உள்ளுக்குள்ள உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் ஆள்கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யறதுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க, டேக் அக்கௌண்டபிலிட்டி. அரசு தரப்புல இருந்து இப்ப காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரை அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாரா? அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஆஜர்படுத்துறாங்க. அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறாங்க. போன்ல பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குன்றதை எடுத்துட்டு வர்றாங்க. நாங்க முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு வேலையில பாக்குறாங்கல்ல. அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒரு குற்றத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னா அதன் மீது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முறையில் நடவடிக்கை எடுக்கிறாரு. அது அவங்க கட்சி விவகாரம்னா அதை நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னொரு கட்சி தலைவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நீதிமன்றம் முழுமையான தீர்ப்பை தர்றதுக்கு முன்னாடியே கூட்டணியில் இருக்கிற தலைவர் கண்டிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, அப்படி கண்டிக்க முடியுமா இல்லையான்றதே முதல்ல தெரியல. கூட்டணியில வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றதே தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த என்டிஏ கூட்டங்கள், இவங்க நடத்தின கூட்டங்கள்ல பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அழைக்கப்பட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை கடத்துகின்ற வேலையில சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருத்தருக்கு இன்வால்வ் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப திமுக ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வருது அப்படின்னா கட்சியிலிருந்து நீக்கிறாங்கல்ல, இவர் அப்படி கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டியதான, குழந்தைய கடத்துறவங்க கூட எனக்கு கூட்டணி கிடையாதுங்கன்னு அறிவிக்க வேண்டியதான, அவர் தானே கூட்டணியுடைய தலைவர். அப்படி அறிவிப்பதற்கு அவருக்கு துணிச்சல் இருக்கிறதா? ஏன்னா
உண்மையான சாவி அங்க இருக்குது, இவர் பொம்மை தான். அவங்க கீ கொடுத்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி திருந்து ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த பொம்மையை போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர வேறு எந்த வேலையும் அவர் உருப்படியாக செய்வது கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒன்றும் இல்லை. இன்றைக்கு திமுக ஆட்சியை விட்டுருங்க, ஒரு கட்சியை வளர்க்கறதுக்காவது அவர் வேலை பார்க்கணும் இல்லையா? திமுக எடுத்துங்க, 234 தொகுதியிலையும் திமுக இளைஞரணின்ற பேர்ல அவங்க 234 தொகுதியில இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வில் பாரபட்சம் 234 தொகுதியிலையும் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து இதே பொருள்கள்ல வந்து தெருமுனை கூட்டங்கள் நடத்த போறாங்க, வார்டு வாரியா தெருமுனை கூட்டங்கள் நடத்த போறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு அணுகுமுறை இருக்குங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும். திமுக ஒரு அணுகுமுறையை பின்பற்றி தன் கட்சியை வளர்க்குது, தன்னுடைய செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகுதுன்னா அதிமுகவுக்கு வேற ஒரு வழிமுறை இருக்கும். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறை மக்களிடம் போவது கிடையாது. யாராவது ஒரு தலைவர் வந்தாருன்னா அதுக்கு டேபிள் கீழே போறதுதான் அவருடைய வழிமுறையை தவிர மக்களிடம் போகின்ற வழிமுறையை அவர் கைவிட்டு பல காலம் ஆயிருச்சு சார். ஃபேக்ட் சார், மக்களிடம் அவர் என்னைக்கு போய் நின்று இருக்கிறாரு? பெட்ரோல் விலையை கண்டிச்சு போராட்டம் நடத்துறாரு. யாரை கண்டிச்சு? ஒன்றிய அரசை கண்டிச்சு நடத்தணும், மாநில அரசை கண்டிச்சு நடத்துவாரு. கேஸ் விலையை குறைக்க சொல்லி போராட்டம் யாரை கண்டிச்சு நடத்தணும்? ஒன்றிய அரசை கண்டிச்சு நடத்தணும், மாநில அரசை கண்டிச்சு நடத்துவாரு. ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற சொல்லி போராட்டம் யாரை கண்டிச்சு நடத்தணும்? ஒன்றிய அரசாங்கத்தை. இவர் கண்டிக்கிறது மாநில அரசாங்கத்தை. சம்பந்தம் இல்லாத போராட்டங்கள், மக்களிடம் எந்த விதமான தெளிவையும் ஏற்படுத்தாத போராட்டங்கள். ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை, அண்ணா திமுகன்னு பேர் வச்சிருக்கிறாங்கல்ல, அண்ணாவுடைய வேலை என்ன? எதிர்க்கட்சியாக இருந்து அண்ணா பார்த்த வேலை என்ன அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. அமித்ஷா பார்த்த வேலையைத்தான் இன்றைக்கு எடப்பாடி பார்த்துட்டு இருக்கிறாரே தவிர அண்ணா பார்த்த வேலை எதையாவது ஒரு பார்த்திருக்கிறாரா? ஆளுங்கட்சியினுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தீர்வுகளை என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா? இன்னைக்கு கோரிக்கை மனு வாங்குறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்றாரு. அதே கோரிக்கை மனுக்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக ஹெல்ப்லைன் நம்பர்ல கால் பண்ணி சொல்றாரு, நாங்க போன ஆட்சியில பல முறை ரிப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு இப்ப வரைக்கும் பட்டா கிடைக்கல, ஆனா நாங்க இப்ப கால் பண்ணோம், 2 நாள்ல எனக்கு பட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா சாட்சியம் சொல்றாங்கல்ல. இப்ப இதை எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு? அங்க கரூர்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதிமுக காரங்க இவங்களே ஒரு போலியான மனுக்களை ரெடி பண்ணி அதை ஒரு குப்பத்தொட்டில போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து அது அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, 5 வருஷம் பழைய மனுன்னு சொல்றாங்க, சூடா இருக்கு, சூடு கூட காயாம அப்படி பழைய புது பேப்பரை கொண்டு வந்துட்டு இது வந்து குப்பத்தொட்டில கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று உருப்படியான வேலை, மக்களை எஜுகேட் பண்ற வேலையை பண்ணணும்ல, அந்த வேலை எதையுமே பண்ண மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.